இந்த மாதிரி எனக்கு மட்டும் தான் நடக்குதா? இல்ல உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கா? என்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இந்த கேக்கு ஈவினிங் 5 மணிக்கு டெலிவரி குடுக்கணும்னா, நான் காலையில 6 மணிக்கே செஞ்சு ஃப்ரிட்ஜில செட் பண்ணிட்டேன். 1 கேஜி பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கும், கப் கேக்ஸும் ஆர்டர் குடுத்துருந்தாங்க. ஆஃப்டர்நூன் 2 மணிக்கு கப் கேக் செய்யலான்னு ஆரம்பிச்சேன். திடீர்னு ஓவன் ஒர்க் ஆகல. அப்புறம் நான் என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்து, அதுக்கப்புறம் ஓவன் ஒர்க் ஆச்சு. அதில ஒரு 9 கப் கேக்ஸ் மட்டும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். பேலன்ஸ் இருந்த கப் கேக்ஸ வைக்கலான்னு போம்போது கரண்ட் போயிடுச்சுங்க. எனக்கு ஒரே டென்ஷனா போச்சு. இந்த கேக்க செய்ய ஆரம்பிச்சதுலேருந்து ஒரே தடங்கலாவே போயிட்டு இருந்துச்சு எனக்கு. இத செஞ்சு முடிக்கிறதே எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்காவே இருந்துச்சுங்க அன்னைக்கு. ஆனா என்ன, அவங்க கேட்டபடி என்னால கப் கேக்ஸ் நெறையா செஞ்சு கொடுக்க முடியலன்னு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. ஆனா இவ்வளோ கஷ்டத்துலயும் நான் இத செஞ்சு முடிச்சேனேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டேங்க. இந்த கேக்க நான் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது, எதித்த வீட்டு குட்டி பையன் கூடவே நின்னுட்டு, "ஆன்ட்டி எனக்கு இந்த ஃப்ளேவர் செஞ்சு குடுங்க, அந்த ஃப்ளேவர்ல செஞ்சு குடுங்கன்னு" கேட்டுக்கிட்டே இருந்தாப்புல. ஆனா, என்னால அந்த பையன் கேட்ட ஃப்ளேவர்ஸ்லாம் செஞ்சு குடுக்க முடியல. "ஓகேடி தங்கம், நெக்ஸ்ட் டைம் செஞ்சு தரேன் ஆன்ட்டின்னு" அந்த பையன்கிட்ட சொல்லிட்டேன். அவனும் சிரிச்சுக்கிட்டே, "ஓகே ஆன்ட்டி பரவால்ல, நெக்ஸ்ட் டைம் செஞ்சு குடுங்க சாப்பிட்றேன்" அப்படின்னு சொல்லிட்டான் ஜாலியா. எப்படியோ கஷ்டப்பட்டு செஞ்சு கேக்க டெலிவரி பண்ணியாச்சு. அவங்களும் கேக்க வெட்டி சாப்பிட்டு, "கேக்கு சூப்பரா இருந்தது" அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அத கேட்டப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. நம்ம ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு செய்யும்போது, மத்தவங்க அத பாராட்டும்போது, நம்ம பட்ட கஷ்டமே மறைஞ்சு போயிடுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.